நம்மளோட இமெயில் ஐடிக்கு வர ஸ்பான்சர்ஷிப் அண்ட் நம்மளுக்கு வர மெயில்ல எது ஃபேக்கு எது ஒரிஜினல் அப்படிதான் போகிறோம். என்ன சார் மெயில்ல கூட ஃபேக் ஒரிஜினலா அப்படிங்கிறீங்கன்னா நமக்கு வர ஒரு ஸ்பான்சர்ஷிப்லாம் இப்போ ஃபேக்காலாம் நிறைய வருது. ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து மல்டிபிள் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்றதால அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் அதை பண்றோம், இந்த விஷயம் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை செய்வோம் இதை செய்வோன்ற மாதிரி லிங்க் அனுப்புறாங்க. பட் அதுல எது ஃபேக்கு எது ஒரிஜினல் ஓகேவா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க வரோம். நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேக் மெயில் ஐடி எப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஓகேவா, அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பட் அந்த மெயில் ஐடி ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா அப்படின்றத நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா, நான் வந்து மொபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். மொபைல் ஓபன் பண்ணி என்னோட மெயில் ஐடிக்குள்ள போறேன். சரிங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஜிமெயில்ன்றது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதுல இந்த இருக்க 3 கிளிக் பண்ணி இதுல ஸ்பேம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. லாஸ்டா இந்த ஆல் மெயில் கீழே ஸ்பேம்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதுல கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒரு சில மெயில் வந்து ஸ்பேம் மெயில்ல வந்து ஆட் ஆயிடும். விளம்பர மெயில் தானா வந்தது அப்படின்னா வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்ட்னர் மெயில் ஐடியா கூட உங்களுக்கு இதுல வரும். அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. பட் எப்படி இருக்கும்னா ஃபேக் மெயில் ஐடின்னு பாத்தீங்கன்னா என்னோட லோகோ பாருங்க, அந்த பிக்சர் லோகோ வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி டேஷா போட்டு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி காட்டுங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் காமிச்சது அப்படின்னா இது வந்து ஃபேக் மெயில் ஐடி ஓகேவா. பட் 100% இந்த மாதிரி வந்தா அது ஃபேக் மெயில் ஐடி ஓகேவா. அது செக் பண்ணி பாத்துங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இல்லாமலே ஒரு சில பேருக்கு வரும் ஓகேவா. பட் நானா இந்த மாதிரி வந்திருக்குது இது ஃபேக் மெயில் ஐடின்னு நான் சொல்றேன். பட் இதுலயே ஒரு சில பேருக்கு நம்ம ஒரிஜினல் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது வரீங்களா, ஜஸ்ட் இதுல இருக்க மிஸ்யூஸ் பாருங்க, ஏதோ நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஐடி, இதுல எக்ஸ்கட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போய்டும். காப்பிரைட்ல பாருங்க அந்த அந்த விஷயத்துல உங்களோட மெயில் ஐடியிலே போய் செக் பண்ணீங்களா தெரியுது பாருங்க கீழே. ஜஸ்ட் அந்த ரிவால்யூஷன் ஆல் ரைட்ஸ் இந்த போட்டுனே ஜஸ்ட் யுவர் த மெயில் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்ட் காமிக்குது அவ்வளவுதான். பட் இந்த மாதிரி லோகோ சிம்பிள் பிக்சர் லோகோ இருக்குல்ல, அந்த உங்களுடைய லோகோ மாரி இருக்க அந்த சிம்பிளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுல அந்த மாதிரி இல்லாம நார்மலாவே இருக்கு சார் ஒரு சில இது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஜஸ்ட் நான் வேற வரேன், இதுல வந்து வேற ஏதாவது ஒரு மெயில் ஐடி காமிக்கிறேன் பாருங்களா. எனக்கு வந்த மெயில் ஐடி தான் அங்க பாருங்க, இந்த ஸ்பேஸ் மணின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்றேன். இந்த ஸ்பேஸ் மணில பாத்தீங்கன்னா 0% வட்டி ஓகேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல கிளிக்கர் மட்டும் தான் இருக்கு ஒண்ணு. இது இப்ப இந்த மாதிரி வந்து இந்த மெயில் ஐடி நமக்கு நம்மளுக்கு லோகோவும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே டிஃபரெண்டே தெரியல. யாரோ நம்மளுடைய ஸ்பான்சர்ஷிப் நமக்கு சென்ட் பண்ண மாதிரியே இருக்குங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடி இருக்கு பாருங்க, அந்த மெயில் ஐடி ஃப்ரம் டூன்னு இருக்குல்ல, அந்த ஃப்ரம்ன்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணி அதுல ரைட் கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா காப்பி பண்ணலாம். அந்த காப்பி பண்ணிருக்க மெயில் ஐடியை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க. சரிங்களா, ஜஸ்ட் மொபைல்ல போயிட்டு கூகுள் குரோம் ஓபன் பண்ணி கூகுள்ல போயிட்டு உங்களுடைய இமெயில் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத கொடுங்க ஓகே. இமெயில் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். நான் ஜஸ்ட் காமிக்க இமெயில் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தனே கீழே வரும். இதுல வந்து நிறைய இது இருக்கும். பட் அதுல ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் இது வந்து ஃப்ரீயா தான் நம்ம செக் பண்றது. அதனால ஏதாவது ஒரு லிங்கை வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகும் போது நீங்க ஒரு டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க ஓகேவா. உங்களோட மொபைல் இப்ப என்ன பண்ணா நம்ம 3 புள்ளி கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோட்ல வந்து காமிக்கும் ஓகே. அந்த டெஸ்க்டாப் மோட்ல காமிச்சோனே அந்த மெயில் டார்ல வந்து நம்மளோட மெயில் ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து ஷோ ஆகும் ஓகேவா. இப்போ என்னன்னு ஷோ ஆகுதுன்னு பாருங்க. அங்க பாருங்க ஸ்டேட்டஸ் வந்து இன்வாலிட்னு காட்டுது. இது வந்து மெயில் நாட் ஃபவுண்ட் வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்தா அது வந்து 100% வந்து ஃபேக் மெயில் ஐடி ஓகேவா. பட் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாலே அது 100% ஃபேக் மெயில் ஐடி. இல்ல ஒரு சில வெப்சைட்ல வேற மாதிரி காமிக்கும். அது என்னன்னா இந்த வெப்சைட்டை கிளிக் பண்றேன், இதுல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. இதுல வந்து கிளிக் பண்ணிட்டு அதுல மேல இருக்க புள்ளி கிளிக் பண்ணி நீங்க டெஸ்க்டாப் மோட் மாத்திட்டு இந்த மெயில் ஐடி அட்ரஸ்ல வந்து அதை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி காமிக்காது. என்னன்னா உங்களுக்கு பை மோட்டார் சைக்கிள் ஏதோ இந்த வெரிஃபிகேஷன் மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஒரு சில வெப்சைட்ல இருக்கு. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சைக்கிள் கொடுத்தனே டிக் வந்துச்சு. டிக் வந்ததுக்கு அப்புறம் கீழே வேலிடான்னு கேட்கும். அந்த வேலிட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன செட் இருக்கு. இதுலயும் பாருங்க அன்அவைலபிள் சொல்லி வந்திருக்கு பாருங்களா. நீங்க ஸ்டேட்டஸ்ல செக் பண்ணாலும் பாத்தீங்கன்னா திஸ் த டொமைன் நாட் ஃபவுண்ட் சொல்லி வந்திருக்கு. இதுல வந்து இன்வாலிட்னு சொல்லி உங்களுக்கு காமிக்குது ஓகே. இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்டஸ் வச்சு தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே. பட் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம், அது எந்த மெயில் ஐடி இருந்தாலும் ஓகே. பட் ஆனா யூடியூப்ல இருந்து ஒரு சில மெயில் ஐடி வந்து ஸ்பேம்ல வரும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் ஸ்பேம்ல ஆட்டோமேட்டிக்காவே ஜெனரேட் ஆயிடும். பட் அது ஓகேவா, அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி லோகோ சிம்பிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஃபேக் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு நார்மலாவே இருக்கு, அதுக்கு என்னன்னா நம்மளோட வெப்சைட்ல கூகுள் குரோம்ல போயிட்டு நீங்க மொபைல் இருந்தாலும் சிஸ்டம் இருந்தாலும் சரி ஜஸ்ட் நீங்க இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லி போட்டு அதுல போய் நீங்க பேஸ்ட் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா அது வேலிடான மெயில் ஐடி இருந்தா உங்களுக்கு வந்து வேலிட்ன்ற மாதிரி காமிக்கும். பட் வேலிட் இல்ல அப்படின்னா இன்வாலிட் மிஸ்யூஸ் சொல்லி உங்களுக்கே ஸ்டேட்டஸ் காமிக்கும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.